வணக்கம் உறவுகளே. மதுரையிலேருந்து நான் சாய் கிருத்திகம்மா பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, தேங்காய் பால் எடுத்து சாதம் தான் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்களா. தாளிச்சுக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். அரைக்கிறது எதுவுமே இல்லை, அரைக்காமலே புறமே தாளிச்சுக்கிட்டே பண்ணுற ஒரு சாதம் தான் இது. அரைச்சி போட்டும் தாளித்து பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி அரைக்காமல் தான் தாளித்து விட்டு பண்ண போகிறேன். அரைச்சி போட்டு தாளித்து பண்ணுறது இன்னொரு நாள் வேணும், அந்த வீடியோ போடுறேன். இப்போ தாளிப்புக்கு தேவையானது என்ன அப்படின்னா, 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, பெருசாக ஒரு பட்டை, ஒரு 7 ஏலக்காய், 7 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 1/4 ஸ்பூன் சோம்பு. இந்த இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு. இந்த ஐட்டம்ஸில் பூண்டு ஒரு 100 கிராம் பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு 2, பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு. நான் ஒரு 7 மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, இஞ்சி ஒரு இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு. இந்த ஐட்டம்ஸும் தாளித்து விட்றது தான். இப்போ இதில் நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ உலக்கில் காப்படி உலக்கில் ஒரு உலக்குக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வரும், தலை தட்டி வரும் காப்படி உலக்கில். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே காப்படி அரிசிக்கு தேவையான அளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுருலாங்களா. நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன், ஒரு 50 எண்ணெய் நல்லெண்ணெய். அது கூடவே நெய் ஒரு 50 நெய். இப்போது நெய்யும் எண்ணெயும் ஒன்றா தான் ஊற்றிருக்கிறோம். காஞ்சிருச்சு. காஞ்சதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுவோம். அது பொரிஞ்ச உடனே வெள்ளைப்பூடை போட்டுருவோம். பெரிய பூடை இருந்தது எல்லாம் கட் பண்ணிவிட்டு, சின்ன பூடை இருந்தது அதை முழுசாவே தான் போட்டுக்கிறேன். அப்படியே இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு பச்சை மிளகாய், வெங்காயத்தை 2த்தையும் சேர்த்தே போட்டுருவோம். போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா வணங்கி வரட்டும். டக்குன்னு வணங்கணும் வெங்காயம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு தூள் கூட அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு போடுறேன்.
2 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு தேங்காய், ஒரு முடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு முடி தேங்காயை வந்து அரைச்சி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் வர அளவுக்கு எடுத்து, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்குக்கு பால் வந்து 4 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் ஒன்றுமா போட்டுருவீங்களா? புதினா போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி வச்சுருவேன். புதினா போட்ட உடனே பூண்டு, இஞ்சி, அந்த சோம்பு, புதினா அந்த வாசனை வந்து வருது. அப்படியே கருவேப்பிலையை போட்டுருவேன். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து பாலை சேர்த்துருவோம். நாலு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கு. அது கூட தேவையான அளவு உப்பு. அந்த ஏற்கனவே இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு போட்டிருந்தேன். இப்போ கல் உப்பு போடுறேன். அது இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே போட்டிருந்ததுனால பார்த்து கம்மி பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வணக்கறதுக்கு போட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து போடுறப்போ பார்த்து அளவு பண்ணி போட்டுக்கோங்க. மறந்தியாவது இதில் எக்ஸ்ட்ரா போட்டு உப்பு ரொம்ப கரிப்பாயிடும். உப்பு கரிப்பாயிடும் போட்டு வச்சுருவோம். கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு விட்டுக்கலாம். உடனே கொதிச்சிருச்சான்னு பார்த்துட்டு, தண்ணி கொதிச்சிருச்சுன்னா கொதி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம அரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து அப்படியே போட்டு விட்டுருவேன். அரிசி வந்து தரப்பட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சு ஒரு கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்தது சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டிருக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருவோம். கொதிச்சு வரட்டும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம.
கொதி வந்துட்டுருக்கு. கொதி வந்துட்டுருக்கட்டும். நான் அதுக்குள்ளே போய் தம்பி உங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு ஊர்லேயே அது கொதி வந்துட்டுருக்கட்டும். வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி வத்திருச்சு. தண்ணி வந்து கரெக்டாக அளவாக வச்சதுனால 5 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இதை பண்ணி விட்டு இப்படி பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் அப்படியே சுற்றி விட்டு சிம்மில் வச்சு கரை போட்டு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சிம்மில் இருக்கட்டும். இருக்கும் அதுக்குள்ளே நான் தம்பி உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பொட்டுக்கடலை மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜீனி, பொட்டுக்கடலை, ஏலக்காய் போட்டு அடித்து நெய் சூடு பண்ணி ஊற்றிருக்கிறேன். நெய் வந்து வீட்டிலே உருக்குன நெய் ஊற்றிருக்கேன். இந்த நெய் வந்து உருக்கிற ரெசிபி போடுறேன் ஒரு நாளைக்கு உங்களுக்கு. தம்பி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வா. என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, நான் உருட்டி வச்சிடறேன். சாய், என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆச்சு. நீங்களும் பசங்களுக்கு காலையில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கொடுத்து விடுங்க. மதியத்துக்கு கொஞ்சம் பசி தாங்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா, கொடுத்து ஏதாவது ஒரு ஜூஸஸ் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பசி தாங்கும். 5 மணி போல் வருது இல்லை அப்போ அவங்க 4:30 மணி 5 மணி ஆயிடுது. அதனால் அது பீரியட் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுனால சாப்பிடவும் முடிய மாட்டேங்கிறது. இதனால் இவ்வளோண்டா வைங்கம்மா பீரியட் இது சாப்பாடு டைம் முடிஞ்சிருது சாப்பிடவுங்க அப்படிங்கிறது. அப்படின்றப்போ சாப்பாடும் சரியாக அதுகளுக்கு வந்து எடுத்துக்க முடியலை. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாவு, பொட்டுக்கடலை மாவு, கடலைப்பருப்பு மாவு, கம்பு மாவு, இந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸில் வந்து லட்டு மாதிரி பண்ணி வச்சு விட்டோம் அப்படின்னா, புட்டு, கொழுக்கட்டை இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னோம்னா அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் பசி தாங்கும். சாயந்தரம் வர வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கி கிறக்கம் இல்லாமல் வரணும் பிள்ளைகள். அதுக்காக தான் முக்கால்வாசி நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ், பணியாரம், புட்டு, கொழுக்கட்டை, அந்த பச்சரிசி இது பொட்டுக்கடலை மாவு, கடலைப்பருப்பு மாவு இப்படிமா செஞ்சு வச்சு விடுவேன். பழங்களும் வச்சு விடுவேன் கூட. இருந்தாலும் அதிகமாக கொடுத்து விடுறது இந்த மாதிரி இதில் தான். பயிர் ஐட்டம்ஸில் அதே மாதிரி வேக வச்சு கொடுத்து விடுவேன். ஒவ்வொரு டைம் தாளிப்பேன். இல்லைன்னா வந்துட்டு நான் சும்மா வேக வச்சு மட்டும் அப்படியே கொடுத்துருக்கேன். ஆவியில் வச்சு மட்டும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கிறேன். இதுதான் தம்பி உங்களுக்கு காலையில் இது மதியத்துக்கு இது ஸ்நாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு இப்போ நான் செஞ்ச ஸ்நாக்ஸ் இது. மீதி மாவு இருக்குது, டைம் இல்லை, அது அப்படியே ஊட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி நல்லா வத்திடுச்சு. இருக்குது ஜம்மு. என்னம்மா
இதில் இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொழு பொழுன்னு நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆறுச்சுன்னா நல்லாவே உதிரி உதிரியாக இருக்கும். என்னம்மா ஜெஸ்ஸியோட கவரை எடுத்து அப்போ ஹாலில் வச்சு ஜெஸ்ஸிக்கு இந்த இதில் ஒரு கபோர்டில் கீழே பாரு, இந்த பீரோ கிட்ட வேற அம்மா மிஷின் கிட்ட பாரு, அங்கே இருக்கான்னு பாரு. இல்லைங்க இந்த டிவி கிட்ட கீழே அந்த இதில் பாரு. சரி, லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம் உறவுகளே. அது வரைக்கும் இது அப்படியே இது அதுகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், தண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தம்பி உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் பாட்டிலு, காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு இந்த கேப்பில். இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு லஞ்சுக்கு போட்டு வச்சுருவோம். பாக்ஸில் டைம் ஆகிடுச்சு, வேன் வந்துடும்ல. இந்த பாருங்க ஒரு ரோட்டில் எப்படி இருக்குன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. ஆறுச்சுன்னா நல்லா போலும் வரும். நல்லா தண்ணி வந்து கரெக்டான அளவோடு நல்லா நல்லா அரிசி வெந்து நல்லா இதாகிடுச்சு. இது ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. பொழு பொழுன்னு சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டி தன்மையாக இருக்குது. ஆறிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படியே வாக்கில் எடுத்து வச்சுருவோமா, டைம் ஆகிடுச்சு, அப்படியே ஆறிக்கணும். பெல்ட்டா சாக்ஸ்லேயே இருந்துச்சு. ரெடி ஆகிடுச்சு உறவுகளே. தேங்காய் பால் சாதம் நான் சொன்ன அளவில் பண்ணி பாருங்கள். ஈஸியான ஒரு ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். அரைச்சி தாளிச்சும் செய்யலாம், இப்படி இந்த மாதிரியும் செய்யலாம். டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் அரைக்கலை, அப்படியே தான் தாளிச்சு விட்ருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தம்பி அவங்களுக்கு லஞ்சுக்கு அதுதான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாய் கிருத்திக் சேனலை. வணக்கம் உறவுகளே.